நீங்க ஆக்ஷன் சொல்லணும். என்ன சீன்னு எனக்கு தெரிஞ்சா அவங்க நடிக்கிறது சரியா சரியில்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 38 படத்தை வரைக்கும் நான் டைரக்ட் பண்றேன். 1800 பாட்டுகள் இருக்கிறான், 1800 சாங்ஸ் எழுதிருக்கிறான், படம் எடுத்திருக்கான், ஒரு 5 படம் 6 படம் எடுத்திருக்கான். அந்த அனுபவத்துல அவங்க இந்த சீனுக்கு கரெக்டா நடிக்கிறாங்கன்னா அந்த சீன் என்ன சீன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா நல்லா இருக்கும். நீங்க ஹீரோ வாங்கல, கொஞ்சம் வாங்க, எழுதுவாங்க. இந்த டைலாக் சொல்ல வேண்டாம், இது என்ன சீன் சொல்லுங்க, என்ன மாதிரி காட்சி? ஸோ இது என்னன்னா, ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு லவ் சீன் தான். ஆனா என்ன மாதிரி லவ்னா ரொமான்ஸ் அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் மேல லவ் பண்ணிட்டாங்க, இப்போ அந்த லவ்வை எப்படி கொண்டு போக போறாங்க. ஸோ அது இது வந்து ஆப்வியஸா பெற்றோரால எதிர்க்கப்படுது அப்படின் போது எப்படி அதை கையாளுறாங்க அப்படின்றது தான் சீரிஸ். நீங்க என்ன பணக்கார பையனா ஏழை பையனா? ஏழை பையன், இதுவும் பணக்காரங்க. ஆமா, சரியா இருக்காது லவ். என்னது அவங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க, அவங்கள போய் லவ் பண்ணலாமா நீங்க? ஓகே, வாங்க வாங்க. நீங்க என்னமா, நீங்க ஆக்ட் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க 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 வாங்க. நீங்க ஆக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட் பண்றீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க. என்ன ஃபீல் பண்ணீங்க நீங்க ஆக்ட் பண்ண போது? ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமா இருந்துச்சு, நர்வஸா இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி ட்ரீம்னு வரும்போது இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அண்ட் எனக்கு சார் கொடுத்த சப்போர்ட்டும் என்னோட ஃபேமிலி கொடுத்த சப்போர்ட்டும்னால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன் சார். முதல்ல பயந்துட்டு இருந்தீங்க, லவ் சீன் வந்து ஜாலியா ஆயிட்டீங்களா? அவங்களுக்கு ஒரு மைக் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு டைலாக் எப்படி பேசுவாங்க 2 பேருக்கும் ஒரு மைக் போருமா? நல்லா இருப்பா. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வயசுல மூத்தவன் தான் நானு, அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், இருக்கணும். தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. பேச 2 பேச தெரிஞ்சா போறோம், இதெல்லாம் பழைய பேசுறது பேசு. ஓகே, ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஓகே, உங்களுக்காக காட்சி சொல்லிட்டீங்க. ஒரு பணக்கார பொண்ணா வந்து ஒரு எப்படியோ ஆளு எப்படியோ பிராக்கெட் போட்டு எப்படியோ லவ் பண்ணிட்டாரு. அதுக்கு இப்ப என்ன பிரச்சனை தெரியல, அவங்க என்ன பேசி அது விளக்குவாங்க அந்த சீன் அப்படின்னு நம்புறேன். நன்றி. ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ண போறாங்க. ஒரு மைக்ல நடிச்சு பக்கத்துல இருந்தீங்கன்னா லவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தனித்தனியா இருந்தீங்கன்னா லவ் பண்ணி லாஸ்ட்ல வந்து மன்னிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க நடிக்கிறத நாங்க பாக்குறது காத்துட்டு இருக்கோம். நன்றி. ஐயோ திவ்யா, இங்க பாரு, என்ன பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னோட அப்பா அம்மா அவங்களோட சம்மதம் இல்லாம என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. அவ்வளவுதான், இது அவ்வளவுதான். உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? நம்ம தலைகீழ நின்னாலும் எங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. இதுதான் நமக்கு வழி, வேற வழியே இல்ல, பண்ணிதான் ஆகணும். புரியுதா? சீன் புரியுதுங்களா எல்லாத்துக்கும்? எல்லாருக்கும் புரிஞ்சா நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். சின்ன டைலாக். ஆமா, கிஸ்தி திரை வரி வட்டி, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உரைக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை விளைத்தாயா, கலைஞர் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அல்லது அங்கு கொஞ்சம் விளையாட மேற்கொள்ள பெண்களுக்கு மஞ்சள் பணி புரிந்தாயா? மானம் கட்டவரே, யாரை கேட்கிறாய் வரி, யாரை கேட்கிறாய் கிஸ்தி? போர் எடுத்து நெற்குறிக்கும் மேல நாட்டு உழவர் கூட்டம் பறக்கியர் உணவையும் பார்த்து தலைகளை நெற்கதைகளா சாய்த்து விடும் ஜாக்கிரதை. இவ்வளவு பெரிய டைலாக்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா? இல்ல இல்ல, நாங்க இது வந்து ஒரு ஆரம்பத்துக்கு தான், அது படத்துல வரும்போது நல்லா இருக்கும். இன்னைக்கு அவங்க நடிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக
இதெல்லாம் பண்ணாங்க. டைலாக்கள் அந்த கேரக்டர் அவரை எடுத்துட்டாரு. இவங்களை சரி கரெக்டா புரியுதா உனக்கு? முடியாது, எங்க வீட்டு பண்ண மாட்டாங்க. வீட்டுல பழகிட்டு அவன் கூட ஓடி வரையாவா, நம்ம போய் எங்கேயா வாழ்ந்துக்கலாம்னு சொல்ல தெரியலையம்மா உனக்கு. இந்த காலத்துல வந்து அப்படிதாம்மா. எங்க வீட்டுல ஒத்துக்கலையா, இருந்தாலும் பரவாயில்ல. இல்லம்மா நான் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு நான் எப்படி ஒண்ணு வச்சு காப்பாத்த, அதுக்கப்புறம் எதுக்கு பரல, நீ படுற கஷ்டத்தை நானும் படுறேன், இப்படி வா நான் வரேன். இல்லம்மா முடியாது, தங்குறதுக்கு கூட இடம் இல்லம்மா, தங்குறது சட்டத்துல கூட தங்கலாயா, நீ வா அப்படின்னு சொல்லி இழுத்து இந்த மாதிரி கூட அப்படி துணிஞ்சு வரோம் நம்ம பொண்ணுங்க. நான் லவ் மேரேஜ் தான் நிஜமாக. இந்த முகத்தை பார்த்து ஒரு அழகான பொண்ணு என் ஒய்ஃபு பார்த்து பாத்தீங்கன்னா நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. எங்களுக்கு லவ் வந்து எனக்கு லவ்வுக்கு ரீரெக்கார்டிங் வச்சவர் எங்க அண்ணா இளையராஜா. நாடகத்துல இருக்கும்போது. ஆனா அவங்க நடிகை இல்ல, ஒரு குடும்ப பொண்ணு. அப்படி லவ், அந்த லவ்ங்கிறது அழகை பார்த்த முகத்தை பார்த்தா வருவதில்லை, மனதை பார்த்து வருவது, மனசை பார்த்து வருவது. இல்லைன்னா இதை விட பெரிய ஹீரோ வந்தா நீங்க ஏப்பா இதை விட நல்ல பொண்ணு தான் வேற பொண்ணுக்கு லவ் பண்ணுறீங்களா? ஓகே ஓகே. கதையின்படி அவங்க வந்து கரெக்டா பண்ணாங்க. ஒரு இது புதுமையான ஒரு விஷயம் இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்குது. ஏன்னா மேடையில 2 பேரும் டைலாக் பேச வச்சாங்களே, அதுவே ரொம்ப. இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம் எனக்கு மிக மிக பிடித்த ஒரு தோழர், நண்பர், எனக்கு சகோதரர், எனக்கு மூத்த பிள்ளைங்க சொல்லலாம். அவங்களுடைய விழாக்கள் எல்லாத்துக்கும் நான் சென்று கொண்டிருக்கிறேன். அவர் பாடுபடுவது மக்களிடம் தனது கருத்துக்கள் போய் சேர வேண்டும். தனது ஒரு கூட்டமாக வைத்துக் கொண்டு ஒரு பெரிய மாநாடு நடத்தினார். அத்தனை பேரும் மெம்பர்களாக இருந்து அவர்கள் மூலமாக இதை வந்து எவ்வளவு கொண்டு ஜனங்கள் முன்னால் சேர்க்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தை வைத்து பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அதை பற்றி இன்னைக்கு நிறைய பேசிருக்கிறோம். கூடிய விரைவிலேயே அவருடைய திரைப்பட விழா முதலாவது அங்க ரிலீஸ் ஆயிடுச்சு. சென்னையில ரஜினி சாருடைய அண்ணா ரஜினிகாந்த் வந்து ஆன் பண்ணோம். நானும் ரஜினி ரொம்ப திக்கஸ்ட் 10 நாளைக்கு முதல்தான் பார்த்தோம். கொஞ்ச நாளைக்கு அப்ப தனியா உட்காந்து என்ன சப்பி தனியா சாமி சாமி தான் கூட என்னையும் இளையராஜாவும் சாமி சாமின்னு தான் கூடுறோம். ஏன்னா நாங்க ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். காலையில 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு போறேன்னா 5, 5:30, 6 வரைக்கும் அவங்க வீட்டுல மெடிடேஷன் பண்ணுவோம். காலையில 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் மெடிடேஷன் பண்ணிட்டு தான் போறது வழக்கம். அதனால என்னையும் அண்ணன் இளையராஜாவையும் சாமி சாமின்னு தான் கூடுவார். அப்படி இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான். மிக அருமையான மனம் கொண்ட மனிதர்கள். அவங்க அண்ணா ஒரு அண்ணன் சொல்ல தட்டியவர்கள் அந்த மாதிரி உள்ள அவங்க அண்ணன் நடிப்பாளர்னு இவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். வந்து இவருக்கு ஒத்துட்டு இருக்காருன்னா இவர் மேல எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதோட அவரை நடிக்கிறதுக்கு ஒத்துக்கொண்டு இருப்பாருன்னு நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்கள் நினைவுகள் உயர்ந்த நினைவுகள், அந்த உயர்ந்த நினைவுகளிலே உங்களது உன்னதமான படைப்புகள் வெளிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய மகத்தான ஆசை. நான் 7 மணிக்கு ஒரு இடத்துல சென்று ஒரு திரைப்பட பாடல் இது வெளியீட்டு விழாவில் நான் தான் போய் சுவிட்ச் ஆன் பண்ணோம். அதை போய் அவங்க மற்றவங்க எல்லாம் பாக்குறாங்க, பிரஸ் எல்லாம் வெயிட் பண்ணி அங்க இருக்கிறாங்க. ஓகே, எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கணும். ஒரு நோயும் தீண்டாமல் அடை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே, எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசி தாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை மூட்டு தாயே, இசை பாட்டு என்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று அன்னைக்கு வணக்கத்தை சொல்லிக் கொண்டு, தாய் இல்லாமல் நான் இல்லைங்கிற, தாய் இல்லாமல் எவரும் இல்லை. ஆகவே இந்த தாய்க்கு வணக்கங்களை கூறி இவர்களது முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னால சொல்லுங்க, அந்த நிகழ்ச்சியை காலி பண்ணிட்டு நான் அங்கேயே உட்கார்ந்துருப்பேன். அவசரம் நிச்சயமா வரணும்னு சொல்லுவாங்கன்னா நான் வந்தா அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு சிறப்பாக எல்லாம் நடக்கும் நம்பிக்கையோடு இருக்க வாழ்வு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களுக்கும் எத்தனையோ கிஃப்ட்கள் கிடைச்சிருக்கும் இதுவரைக்கும். நீங்க அடையாத கிஃப்டும் இல்லை, விருதுகளும் இல்லை, அவார்டும் இல்லை. ஆனா இன்றைக்கு கிடைக்க போற ஸ்டேஜ்ல ஒரு சினிமா விழாவுல நாங்க தரப்போற உண்டு நான் நினைக்கல இதுவரைக்கும் யாரும் தந்திருப்பாங்க. அதாவது ஒரு சினிமா விழாவுல
என்னுடைய அன்பு கலைஞர் சிவராஜ் அவர்கள் இதை தரணும்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. அப்பா இதை கொடுங்க என்று சொன்னார். ஆனா அது என்னன்னு பார்க்கணும் சார். இப்ப எல்லாரும் உடைச்சு பார்க்கணும். சபர் பண்ணுங்க. அவரே தரட்டும். இதை எனக்கு தந்துதான் என்ன சொன்னாங்க காக்க பிடிக்கிறையா பிடிச்சாரு. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ருசியா இருந்துச்சு. இத சாருக்கு கொடுக்கணுன்ற மாதிரி லைட்டா தான் சொன்னேன். அவர் என்ன மறக்காம அதை ஃபாலோ பண்ணி அதை என்னன்னு காட்டுக்கிறேன் கொஞ்சம் கீழே வச்சு. மீடியா கதைகள். இது ஒரு நல்ல இனம் பழம் சரிக்கு சொல்ல. அது அவருடைய தோட்டத்து கட் பண்ணி எல்லாம் சாப்பிடலாமா? நன்றி 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 நன்றி. டாக்டர் வந்து இந்த பலாப்பழம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. ஆனா வீட்டுல எல்லாம் சாப்பிடுவாங்க, பசங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. உங்க இனிப்பான உள்ளங்களுக்கு நன்றிகள். நன்றி. எதிர்பார்க்காத ஒரு பரிசு தான் கொடுத்திருக்கிறீங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ஒரு விழா என்னைக்காவது கூப்பிடுங்க, ஒரு நல்லா எல்லாரும் சேர்ந்து பாட வச்சு பேச வச்சு கேட்டு நம்ம மக்கள் ஹீரோயின் தான். வாமா பக்கத்துல வந்து நெல்லுமா. தாத்தா வயசு நான் வந்து தாத்தா வயசு, உங்க தாத்தாவுக்கு வயசு இருக்குமா? நான் உங்க சின்ன தாத்தா மாதிரி இருக்கணும். வா பக்கத்துல வா. எங்க ஹீரோ வாமா. ஹீரோயின் பக்கத்துல தான் நிக்கிறேன். எங்க இருப்ப ஆரம்பத்தில் பண்ண வேண்டியது. உங்களை பாதையில விட்டு போறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அந்த விழா இல்லைன்னா நிஜமா நாங்க இருந்திருப்பேன். தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இன்னொரு நாள் பிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளாம் உட்காந்து ஒரு கச்சேரியே வைக்கலாம், பாட்டு கச்சேரி. உங்களுக்கு நிகழ்ச்சி முடியவில்லை சார். அவசரமா போகணுன்றதால சார் போறாரு. எங்களுடைய பிற நடிகர்கள் இருவர் வந்திருக்கின்றார்கள். நம்முடைய கல்லூரி காதலில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க போகின்றவர்கள். அவர்கள் பேச வேண்டும். சாரை நான் வழி அனுப்பி விட்டு வருகின்றேன். யாரும் தயவு செய்து போவாதீங்க. மனசு கேட்காது. சோ ப்ளீஸ் சார் உட்காருங்க. ப்ளீஸ் உட்காருங்க. யார் பொறுப்பு? ஏழுக்கு செல்ல பண்ணி இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? கத்த வைக்கிறீங்களா? சரியா? ஓகேவா? மைக் டெஸ்டிங் ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். அனைத்து விட்வா உறுப்பினர்களுக்கும் வணக்கம். முக்கியமா நாம நம்மளோட ஒட்டுமொத்த விட்வா நெட்வொர்க்கை இங்க கூப்பிடல. உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் லிமிடெட் கிரவுட். சார் உண்மையிலே சார் யாருன்னு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன்ல ஒரு லெஜண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவாருண்டா அது நான் வேற யாரையும் சொல்ல மாட்டேன். நேற்று தான் சாரை கூப்பிட்டேன். சார் இப்படி ஒன்று வாங்க அப்படின்னு ரொம்ப பயந்து தங்கி தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு வராட்டி நான் யாருக்கு வரேன் அப்படின்ற மாதிரி பதில சொல்லி உடனே வந்துட்டாரு. சோ சார் என் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு, சார் மீது எனக்கு பெரிய அன்புள்ளது தெரியும் எல்லாருக்கும். அதையும் தாண்டி விட்வா கலைஞர்கள், விட்வாவின் மூலமாக பல்லாயிரம் கலைஞர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரணுங்கிற அந்த ஒரு எனக்கு இருக்கிற அந்த அதே வேகம், அதே அன்பு, அதே அக்கறை என்னுடைய சார் யாரு? கங்கை அமரன் சார் தான். அதுக்கு இனி விளக்கம் சொல்ல தேவையில்லை. வெங்கட்பிரபுடைய அப்பா, மிகப்பெரிய இயக்குனர்.
இளையராஜா என்ற பெரிய இசைஞானியுடைய தம்பி, ஒரு இசை குடும்பம், ஒரு கலை குடும்பம். சோ அதுல இருந்து வந்த ஒரு லெஜண்ட் எங்கட விட்பாவுல மேடையில உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா அதை விட ஒரு பாக்கியம். நீங்களும் நானும் பாக்கியம் செய்தவர்கள், அருள் பெற்றவர்கள் நிச்சயமாக. நான் எல்லா மீட்டிங்ல அடிக்கடி பேசுவேன். சார் வந்து என்னுடைய பிறந்த ஊர்ல இலங்கையில பிறந்திருந்தாலோ, எங்க அப்பா இங்க பிறந்திருந்தாலோ, நிச்சயமாக எங்க அப்பா வெறும் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள், இலக்கிய நண்பர்கள். என்றால் அவரும் ஒரு இலக்கியவாதி, ஒரு எழுத்தாளர், ஒரு கவிஞர், ஒரு காலேஜ் பிரின்சிபல். இப்ப டெத் ஆயிட்டாரு, 1 இயர் ஒரு 4 month ஆகுது. சோ அந்த எங்க அப்பா இல்லாத அந்த ஒரு 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 இழப்பு எனக்கு சில டைம்ல தெரியறதில்ல. ஏன் ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய மகனுடைய மீன் உள்ள படம் ஆடியோ லான்ச் நடந்த நேரம் எங்க அப்பா திருப்பி திருப்பி சொன்னது, நான் வருவேன் வருவேன் வருவேன். அப்ப அப்பா இல்லையே அந்த அந்த கவலையே எனக்கு இல்லாம போனது சாருடைய வருகையும், அங்க அந்த மேடையில அவர் தந்த அந்த அன்பு. இப்ப இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஸ்டூடியோ ஓபன் பண்ணிட்டோம், பிரிவியூ தியேட்டர். நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க. அப்புறம் நீங்க எப்ப வேணாலும் வரலாம், நம்மளோட தியேட்டர் அது. சோ அதை ஓபன் பண்ணிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கிறோம். சார் என்ற கூப்பிட்டும் என்னுடைய ஆபீஸ் ரூம்ல என்னுடைய சர்வதேச தலைவர் விட்பாவுடைய அவருக்குன்ற ஒரு ஆபீஸ் ரூம் இருக்குது, அதன்றைக்கு ஓபன் பண்ணினோம். அதுல சாரை உட்கார வைக்க ட்ரை பண்ணினேன் ஃபர்ஸ்டா. அவரை என்ன உட்கார வச்சுட்டாரு, 2 பேரும் பக்கத்துல வந்து உட்கார்ந்தோம். சோ அந்த கதிரை, அந்த சேர் இனி மிகவும் வலிமையான ஒரு சேராக இருக்கும் என்று நான் நம்புறேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லலாமோ தெரியாது, சமுத்திரக்கனி டைரக்டர் சமுத்திரக்கனி இலங்கைக்கு வந்து என்னுடைய ஆபீஸ் ஒன்று கொழும்புல ஒரு பெரிய ஆபீஸ் ஒன்று ஓபன் பண்ணாரு. டைரக்டர் சமுத்திரக்கனியும் ஜெயபிரகாஷ் நடிகர் தயாரிப்பாளர், சமுத்திரக்கனியை தான் ஃபர்ஸ்டா நான் உட்கார வச்சேன். அது ஒரு மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு நல்ல சேர் அமைஞ்சிக்கு. அதை விட ஒரு 1000 மடங்கு பவர்ஃபுல்லாக இந்த சேர் அமைந்து நம்புறேன். நாங்க வந்து இந்த விட்பாவை ஆரம்பிச்சு சார் என்கிட்ட கேட்ட இப்ப இன்னைக்கு கேட்ட ஒரு ரிக்வெஸ்ட், உடனடியாக மேக்சிமம் 2 மாசத்துக்குள்ள ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும் விட்பாவால. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறேன். மாம்பழ திருடி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருடைய அண்ணன் அறிமுகப்படுத்திய அது என்ன ஒரு பாக்கியம், என்ன அருள்னு எனக்கு தெரியாது. யாருக்குமே நடிக்காதவரு, யாருக்குமே உடன்படாதவரு எனக்கு உடன்பட்டிருக்கிறார், வந்திருக்கிறார். அது எனக்கு கிடைச்ச ஒரு அறுப்படை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் விட்பாவை ஆரம்பிக்கும் வரைக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சது விட்பா தலைவருக்கு இறைவன் எழுதின ப்ரொஃபைல்ல உண்டுதான் அது உங்களுக்காக. அது உங்களுடைய யாரோ ஒரு பிரார்த்தனையாக இருக்கலாம். அதே போல என்னுடைய 2வது படத்துக்கு எனக்கு அவ்வளவு பெரிய அடையாளமும் இல்லை, என்னை யாருன்னு தெரியாது. 2வது படத்தை ஓடில் வச்சு பண்ணது இளைய தளபதி விஜய், இன்றைக்கு சிஎம் ஆயிருக்கிறார் மோகன்லால். அப்ப விஜய் ஓடியோ வச்சு பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளும் இல்லை, அவ்வளவு பெரிய 10,000 கோடிகளோட வரவும் இல்லை. சாதாரண ஒரு ரசிகா ஒரே ஒரு படம் செஞ்சுட்டு ஒரே ஒரு முன்னாள் IPS ஆபீசர்ங்கிற ஒரு டைட்டில் தான் எனக்கு, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த 2 டைட்டில் தான், தாண்டி எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா இளைய தளபதி விஜயை இறைவன் எனக்கு ஓடியோ பண்ணாங்கன்னா RP சௌத்ரி சார் தலைமையிலே டெத் ஆயிட்டார் சௌத்ரி சார். சோ இது எல்லாமே இறைவன் எனக்கு விட்பாட் அன்பு கலைஞர்களுக்காக வரக்கூடிய தலைவர்கள் இது ப்ரொஃபைல், அப்படித்தான் நான் நம்புறேன். சோ அந்த ப்ரொஃபைல் சார் மூலமாக இன்னும் பலமாக எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. சாரை வந்து ரொம்ப லேட் பண்ண முடியாது, அவர் 7 மணிக்கு பிரசாதம் இருக்கணும் ஒரு படம் வெளியீட்டுக்காக. சோ நாங்க சீக்கிரமா அனுப்பணும். நாங்க அந்த விட்பாவை ஆரம்பிச்சு 1வது விட்பா மாநாடு நடந்தது சாருடைய தலைமையில, சாருடைய ஆசீர்வாதங்களோட நடந்தது 2025 ஏப்ரல் 20ஆம். சார் உண்மையிலே சாருடைய வருகை விட்பாவை பலமாக்கியது. சார் அந்த மாநாட்டுக்கு வந்தது பிறகு விட்பாவுடைய வளர்ச்சி பிரம்மாண்டமா அமைஞ்சுக்கு இன்னும் பெரிய அளவுல வளர்ந்துக்கு வருது. பெரிய பெரிய ஆட்கள் எந்த அளவுக்கு சொன்னால் எத்தனையோ இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கிறாங்க விட்பாவில, எத்தனையோ டாக்டர், இன்ஜினியர், அட்வொகேட் ஒரு 37 பேர் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள். ஒரு கலெக்டர், முன்னாள் கலெக்டரும் நம்ம அமைப்பில் இருக்கிறார், செயற்குழு இருக்கிறார், சாதாரண உறுப்பினராக செயற்குழு இருக்கிறார். சோ இவங்கள முக்கியமானவர்களுடைய ஆலோசனைப்படி விட்பா ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்காக போயிட்டு இருக்கிற இந்த டைம்ல
மீன்முள் ஆடியோ லான்ச்ல நாங்க வந்து 500 பேர் நீங்க நான் நினைக்கிறேன் 500 பேர்ல எல்லாருமே இருக்கிறீங்க. இந்த 500 பேர் சேர்த்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை சார் ஆரம்பிச்சாரு. என்ன நாங்க வந்து 12 படங்கள் ரிலீஸ் பண்ண போறோம் வருடத்துக்கு. மாசம் 8 மாசத்துல இருந்து படங்கள் ரிலீஸ். அந்த 12 படத்துல 6 படங்களை தயாரிப்போம் 3 ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதுல ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி விட்பா ப்ரொடக்ஷன், எல்லாருக்கும் பொதுவானது. 500 பேர் சேர்ந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி விட்பா விஏபி பிலிம் ஃபேக்டரி. அதை சார் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்ச உடனே அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒருவர தலைவரா நான் பேரிச்சன் அரவிந்த் விட்பா விஏபி பிலிம் ஃபேக்டரி தலைவர் கதிரில் சேர்ல இருக்கு. அவர் எப்பயுமே அப்படித்தான். சோ 3 பேர் எகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க. நாங்க தலைவருக்கு தகுதி இல்லையாட்டி இப்ப எங்களுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க விட்பாவை அழிக்கிறதுக்கு. இன்னொரு லேடி வந்து விட்பா விஐபி பிலிம் ஃபேக்டரியில சேர்க்க சொன்ன சேர்க்கல பல காரணங்கள் நான் இங்க அதை சொல்ல விரும்பல. அதனால அவர் தலைமை தாங்கி நம்ம அமைப்பு அழிக்கிறதுக்கு ஏராளமான சதித்திட்டங்கள் எவ்வளோ நாங்க சேரித்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளுக்காக என்னுடைய சீஃப் லீகல் அட்வைசர் வழக்கறிஞர் சிவசுதாகர், என்னுடைய விட்பா தலைவருடைய சர்வதேச தலைவருடைய சீஃப் வழக்கறிஞராக சிவசுதாகருடைய தலைமையில நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். நேற்று கூட விட்பாவுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் போட்டிக்கிறாங்க. அவ வந்து விஐபி பிலிம் ஃபேக்டரியில என்ன சேருங்க என்னோட சண்டை பிடிச்ச ஆடியோ இருக்குது, வாய்ஸோட ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் மீன்முள்ளு படத்துக்கு சுப்பையா பிள்ளைன்னு ஒரு நண்பர் வந்தாரு. சோ விஐபி பிலிம் ஃபேக்டரி ஆரம்பிச்சதுல ஏதோ எகெயின்ஸ்ட் ஆகி அவர் போலீஸ்ல அம்பத்தூர் போலீஸ்ல எனக்கும் என்னுடைய பையனுக்கும் எஃப்ஐஆர். நாங்க வந்து அவர்கிட்ட 45 லட்சம் கொடுத்தோம். ஒரு 10 லட்சம் தான் அவர் போட்டது, மற்ற எல்லாமே என்னுடையது. சார் வச்சு இதுவெல்லாம் கரெக்ட் பேச விரும்பல, சோட்டா சொல்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கா. சோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி நாங்க வந்து இன்ஸ்பெக்டர் விஷயம் சொல்லி 45 லட்சம் அவருக்கு தரணுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஆதாரம் இல்லை, மற்ற 25 லட்சம் கையில கேஷா கொடுத்ததா அப்படின்னு. சோ அவர் தந்த அந்த அமௌண்ட் அதை கொடுக்கறத நாங்க சொல்லி இப்ப கொடுத்துட்டீங்க. சோ கருவறை காதல், நான் இதை பத்தி அதிக நேரம் சொல்ல விரும்பல. சில நேரம் சார் சங்கடமா இருக்கும் விஷயங்கள் பேசுறது. ஏன்னா அவர் பொதுவா நான் எல்லாருக்கும் இப்ப நமக்கு எதிரி உண்டுங்கிறதுக்காக சார் எதிரியாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான ஒரு மனோநிலை கொண்ட மனநோயாளி அல்ல நான். என்னுடைய எதிரியா இருந்தாலும் அந்த எதிரி என்னுடைய பையனோட பேசுவதை, என்னுடைய நண்பனை பேசுவதை நான் விரும்பக்கூடியவர்கள். என்னை கொலை செய்வதற்கு ஒருவர் தேடி தெரிஞ்சாலும் இந்த வீட்டை வந்தா கட்டி அணைச்சி ஆதரிச்சு உட்கார சொல்ற ஒரு மனவழி கொண்டு வர. எங்க அப்பா வந்து ஒருத்தருடைய காசை 1 ரூபீஸ மோசடி செய்யாம கூடாது என்று சொல்லி வளர்த்தவர். லஞ்சம் கொடுத்து தொழில் வாய்ப்பு கொடுப்பதை மிகவும் கடுமையாக கோவப்பட்டவர் எங்க அப்பா. எமௌண்ட் கொடுத்து தொழில், ஏன்னா இன்னொரு வேலைக்கு முறையாக முடிக்கல சார். நாங்க செய்யற துரோகம் என்று. சோ நாங்க நிறைய பேச முடியாது. இன்றைக்கு கருவறை காதல், ஆமா சார் அனுப்பிட்டு பேசுவோம். சார் போகணும். கருவறை காதல் படத்தை ஒரு துவக்க விழா, அதே டைம்ல விட்பாவோட ஸ்டூடியோ பிரிவி தியேட்டர் ஓபன் பண்ணிட்டோம். அந்த துவக்க விழாவை நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் சார், நீங்க ஆக்ஷன் சொல்லி இவங்க படத்துல வர ஒரு சீனை நீங்க நடிச்சு காட்டுவாங்க. ஓகேயா? அதுல ஆரம்பிப்போம். அப்புறமா சார் நாங்க அனுப்பிட்டு நாங்க பேசலாம், நீங்க பேசலாம். சோ இதை ஆரம்பிச்சுட்டு சார் பேசுவா. என்ன சீனுக்காக இப்ப ஆக்ட் பண்ண போறாங்க அவங்க 2 பேரும்? அது தாங்கம்மா, அந்த நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன் சார். ஒரு நிமிஷம் தரணும். நண்பர் பிர்லா பாஸ் மீன்முள்ளு படத்துல அசிஸ்டன்ட் கமிஷனராக நடிச்சுக்கிறார். என்னுடைய நண்பர் நடிகர். அவருக்கு நீங்களுடைய இவரை தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டில் இவரை தெரியாதா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கு. மீசிய ராஜேந்திரன் சொல்றதுல அவருக்கு ஒரு பெருமை. அவர் வந்து மாம்பழத்தேடி படத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டரா நடிச்சுக்கிறார். சூப்பரா பண்ணிக்கிறார். மாம்பழத்தேடி படத்தை விரைவில் பார்ப்பீங்க. இது பாருங்க சார், இதுதான் டயலாக். இல்ல சீன் என்னன்னு சொன்னா லவ் சீன் உண்டு. இவங்க அவங்களே பேசிட்டுமே சார்.